ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. அனைத்து விதமான கட்டிடம் நல்ல முறையிலும் தரமான வகையிலும் கட்டித்தரப்படும். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் திருச்சியில் வீடு கட்டணும்னா திருச்சியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. திருச்சியிலேருந்து எங்கே வேணால் வீடு கட்டலாம். அன்னன்னைக்கு அப்டேட் உங்களுக்கு வீடியோ கால் மூலியமாகவோ இல்லை இந்த வாட்ஸ்அப் கால் மூலியமாக எந்த விதம்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம், எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே ஆன் டைமில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பேஸ்மெண்ட் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ பேஸ்மெண்ட்டுக்கான பிரிக் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இதை நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரிக் ஒர்க் ஜாயின்ட்ஸு எல்லாம் கரெக்டான நேர்கோட்டில் கரெக்டாக இருக்கணும். நரம்புலாம் கரெக்டாக கட்டி இது மாதிரி தரோவாக ஒர்க் பண்ணணும். சந்தப்பிடணும். நம்ம பிரிக்கருக்கு முடிஞ்சோன்னா சந்தப்பி கோடு போட்டுடணும். கோடு தெரியுதுங்களா? அந்த மாதிரி குறுக்கு கோடு, நெட்டு கோடெலாம் போட்டால் தான் உங்களுக்கு வீடும் பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸ்ட்ரென்த் வைஸ் பிளாஸ்டிங் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பேஸ்மெண்ட் முடித்தோடனே காதரப்பு அடைச்சிட்டாங்க. காதரப்புனா அந்த பிரிக் ஒர்க் முடித்தோடனே அந்த கேப்பாக இருக்குல்ல, அதில் வந்து காலம் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. லேப்பிங் பண்ணோம்ல, அதுக்காக வந்து காலம் ரைஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி பலகை அடிச்சிருவாங்க. பலகை அடிச்சிட்டாங்கன்னா அதில் வந்து நம்ம கான்கிரீட் போட்டுடலாம். அதுக்கு பேர் காதரப்புன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்மில் லேப்பிங் ஜாயின் பண்ணிட்டு கான்கிரீட் போடுறதுன்னு சொல்லுவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.